சஹருக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ்ஷை சுட சுட சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 4 வாய் எக்ஸ்ட்ராவே உள்ளே போகுங்க. எந்த ஒரு குழம்பும் தேவைப்படாதுங்க. அதுவும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாக்கு மீன் கருவாட்டை ஜஸ்ட் கோல்டு வாட்டரில் 10 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அதோட தோல் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதை உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோலை உரிச்சதுக்கப்புறமா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வெள்ளை எள்ளும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கருவாட்டோட 2 சைடும் அப்ளை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு இதில் ஜாஸ்தி இருக்குங்கிறனால நம்ம உப்பு ஆட் பண்ணல. இப்போ கருவாடு வறுத்த அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் எல்லா கருவாடையும் சேர்த்து கிளறி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஆஹான்னு இருக்கும். கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைச்சிங்கன்னா பிடிக்காத ரெசிபிஸ் கூட ஃபேவரட் ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.